சமீபத்துல பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்றாரு. போட்டி போட்ட முதல் தேர்தலிலேயே எந்த கட்சிப்பா வெற்றி பெற்றிருக்கு, அதுவும் விஜய் அவர்களுக்கு முதல்வர் சீட்ட உடனே தூக்கி குடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல ஆரம்பத்துல இருந்து பல கருத்துக்களுமே முன்வைக்கப்பட்டது. ஆனால் மக்களும் ரசிகர்களும் அதற்கு எதிராக இந்த ஆட்சியை மாற்றி அமைத்தாங்க. ஆகையால தாவேக கட்சிக்கும் தளபதி விஜய் அவர்களுக்குமே ஆதரவுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. என்னதான் இவர் பதவியேற்று கிட்டத்தட்ட 2 வாரங்கள் முடிவானாலுமே இன்றளவும் பல பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லி பலருமே இவரை நேர்ல சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப பிஸியாக தான் இருந்துட்டு இருக்காரு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது நம்ம ஏகவுடைய மனைவியான ஷாலினி அவர்களிடம் தாவேக கட்சியுடைய செயல்பாடுகளை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியுமே கேள்வி கேட்கப்பட்டிருக்கா. சோ அதற்கு ஷாலினி அவர்கள் சற்றுமே யோசிக்காமல் விஜய் அவர்கள் இந்த அளவிற்கு திறம்பட தமிழக அரசியலை கையாளுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்க மட்டுமல்ல, தோத்த அத்தனை கட்சிகளுமே இதையத்தான் சொல்றாங்க. சோ தற்போது தளபதி விஜய் அவர்களுக்கு அவருடன் போட்டி போட்ட அனைத்து கட்சிகளுமே ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. சோ விஜய் அவர்கள் பதவியேற்ற 2 வாரங்களிலேயே இப்படின்னா போக போக என்னெல்லாம் செய்ய போறார் அப்படின்னு சொல்லி தளபதி ரசிகர்கள் தற்போதே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.